Hi friends, welcome to my channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல 90's with ஒரு ஃபேவரட் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது வந்து நீங்க ஸ்கூல் படிக்கும்போது பாத்தீங்கன்னா வாங்கி சாப்பிட்டுப்பீங்க. இது ரொம்ப சூப்பரா இருக்கும். அது என்ன ரெசிபி, அதை எப்படி பண்ணலாம் சொல்லிட்டு வீடியோல ஃபுல் டீடைல்ஸ் வந்து பார்த்துடலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் எப்படி அந்த 90's with ரெசிபியை செய்யலாம்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு pan வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. அதுல 1 கப் அளவு சுகர் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு பாத்தீங்கன்னா 100 கிராம் அளவு இருக்கும். ஸோ இது கூடவே பார்த்தீங்கன்னா 1/4 கப் அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. அதிகமாக வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கூடாது. 1/4 கப்புங்கிறது கரெக்டாக பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு சுகர் நல்லா கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் விட்டுட்டு சுகரை நல்லா வந்து இந்த மெல்ட் பண்ண விட்டுடலாம். இப்போ சுகர் நல்லா வந்து மெல்ட் ஆகி வந்துடுச்சு பாருங்கள். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு பாகுபாதம் பார்த்தீங்கன்னா தேவைப்படும். ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இல்லைன்னா ஓரங்களில் கட்டியாக ஒரு மாதிரி வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இந்த மாதிரி ஒரு கப்பில் தண்ணி எடுத்துகிட்டு நம்ம சுகர் சிரப்பை உள்ளே விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கையில் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா சுகர் வந்துட்டு நம்ம கையில் வந்து எடுக்கிறதுக்கு வரல, தண்ணியோட கரைஞ்சிருது. ஸோ இது வந்து கரெக்டான பாதம் வந்து கிடையாது. ஸோ சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 30 செகண்டுக்கு வருது, அந்த மாதிரி செக் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா பாதம் வந்து சீக்கிரம் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து உள்ளே வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்ளோட கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல பாருங்கள், கொஞ்சம் வந்து கையில் எடுக்கிறதுக்கு வருது. பட் நம்ம கையில் எடுத்து எந்த ஷேப்புக்கு நம்ம உருட்டுறோமோ அதே ஷேப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா வரணும். ஸோ பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம கலர் வந்து பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ ரெட் ஃபுட் கலர் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ நீங்கள் ஃபுட் கலர் இல்லாமல் கூட வந்து செய்யலாம். ஃபுட் கலர் சேர்த்து செய்யும்போது நல்லா கலர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பதத்தை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பதம் வந்திருக்க தெரியும் பாருங்கள். ஸோ எந்த இடத்துல கரையாமல் அப்படியே இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம கையில் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எந்த ஷேப்புக்கு நம்ம தேய்க்கிறோமோ அதே ஷேப்புக்கு பார்த்தீங்கன்னா வரணும் பாருங்கள். ஸோ இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன செஞ்சிடலாம்னா ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் நல்லா வந்து எண்ணெய் தடவிக்கோங்க. ஸோ நல்லா எண்ணெய் தடவிட்டு அந்த பிளேட்டில் இதை வந்து நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட போகிறோம். ஸோ சேர்த்து இந்த மாதிரி ஸ்போக்கு இல்லை அப்படின்னா ஏதாட்டி ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி வந்து கிளறி கொடுத்துட்டே இருங்க. ஸோ அப்போ தான் நம்மளுக்கு அந்த பதம் பார்த்தீங்கன்னா வரும். ஸோ ஒருவேளை நீங்கள் கலராமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி சுகர் வந்து உறைஞ்சிரும். ஸோ அப்போ நம்மளுக்கு கரெக்டாக வராது. ஸோ சேர்த்து இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நமக்கு நல்லா வந்து கெட்டியாகி வரையும். கையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி அதை வந்து எடுத்துடணும் கையில். ஸோ எடுத்துகிட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இழுத்து நம்ம வந்து பசைய போகிறோம். ஸோ அப்போ தான் அந்த சவு முட்டையோட நம்மளுக்கு அந்த பதம் பார்த்தீங்கன்னா வரும். ஸோ சேர்த்து இந்த மாதிரி கையில் வந்து நல்லா வந்து பசைஞ்சு வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் நம்ம இந்த மாதிரி பண்ணணும் பாருங்கள். இப்போ அது எந்த இப்போ தான் பார்த்தீங்கன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சி பாருங்கள், நல்லா வந்து இழுக்கிறதுக்கு வருது. ஸோ இதை மாதிரி சின்னதாக கட் பண்ணி மேலே வந்து மைதா மாவு இல்லை அரிசி மாவு தூவி நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா ஒன்றுக்கு மேலே ஒன்று ஒட்டாமல் இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப சூப்பரான ரெசிபி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கன்ஃபார்ம் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.